இந்த காணொலியில தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க சந்திப்ப போது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த அரசாங்கம் சார் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் சரத் பொன்சேகா அவர்கள் மஹிந்த ராஜபக்ச தொடர்பாகவும் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியை விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள செல்லலாம். இந்த தமிழ் பேசும் கட்சிகள், அதாவது 6 தமிழ் பேசும் கட்சிகள் ஒரு கூட்டணி ஒன்று அமைத்திருந்தார்கள். அந்த கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு அந்த கூட்டணி தொடர்பான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுடைய ஒன்றிணைவு எதிர்பார்க்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் பேசும் கட்சிகள் என்ற அடிப்படையில் இந்த கட்சிகளினுடைய கூட்டணி வந்திருக்கின்றது. இது எந்த அளவில் சரியான முறையில் கொண்டு செல்ல போன்றார்கள் என்ற பெரிய அளவிலான விமர்சனம் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த 6 தமிழ் கட்சிகளுடைய கூட்டணி ஒன்றாக சேர்ந்து ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவோட தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு திட்டங்கள் தொடர்பாக விவாதிக்க இருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியில வந்திருக்கிறது. குறிப்பாக இதுல அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக பேசப்படும், எங்களுடைய சுயநிர்ணய உரிமைகள் சார்ந்த சில விடயங்கள் தொடர்பாகவும் அடுத்த கட்ட புதிய அரசியலமைப்புல என்னென்ன விடயங்களை எல்லாம் உருவாக்கி கொள்ள போன்றார்கள் அது தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாகவும் இதுல பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த அடிப்படையில அடுத்த கட்டமாக இந்த கூட்டணி சம்பந்தமான விடயங்கள் எவ்வாறான ஒரு கோணத்துல போகும் என்ற ஒரு பக்கத்துல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற இன்னொரு சந்தர்ப்பத்துல இது தொடர்பாக நேரடியாகவே அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்திருந்தார். இந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது என்றதும் ஒரு பக்கத்துல பேசப்படுகிறது. குறிப்பாக இந்த விடயங்கள் சம்பந்தமாக இந்த தமிழ் கட்சிகளுடைய கூட்டணி தொடர்பாக ஜனாதிபதியினுடைய செயலாளரோட பேசின பொழுது எந்த நேரம் நீங்க ஒதுக்கி தருவீங்க என்று கேட்ட பொழுது தாராளமாக பேசலாம், அதுக்குரிய நேரமும் ஒதுக்கப்பட்டிருந்த விடயம் பேசப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களோட தொலைபேசியில உரையாடி இந்த ஒன்றிணைவு சம்பந்தமான விடயங்கள்ல எப்பொழுது சந்தித்து பேசலாம், அடுத்த கட்டமாக என்ன நகர்வுகள், இப்போ இந்த தரப்பட்ட நேரம் சரியானதா என்ற விடயங்கள் தொடர்பாக எல்லாம் பேசியிருந்தார் என்பதும் பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு வகையில் இந்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கனுடைய இந்த சந்திப்புல தமிழர்களுடைய அரசியல் தீர்வு திட்டங்கள் சம்பந்தமான விடயங்கள் பேசப்படும் என்பதுதான் அவர்கள் சொன்ன விடயங்கள். ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஏதோ ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுது என்று பார்த்தீங்கன்னா, வளமையாக ஏதாவது ஒரு புதிய கட்சிகள் உருவாக்கப்பட்டாலோ அல்லது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி பிரிந்து போனாலோ அல்லது ஏதாவது ஒரு கூட்டணி அடிப்படையில் கூட்டமைப்பாகவோ அல்லது கூட்டணியாகவோ சேர்ந்து கொண்டாலோ முதலாவதாக இந்த ஜனாதிபதியோட ஒரு சந்திப்பை மேற்கொள்றது வளமையான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே ஒரு உரிமையுள்ள நாட்டில் ஒரு ஜனாதிபதியை சந்திச்சு அடுத்த கட்ட தீர்வு திட்டங்கள் தொடர்பாக பேசுறது தேவையான விடயம்தான். ஆனால் அதை பேசுறதன் மூலமாக முன்னைய காலகட்டங்களில் என்ன விடயங்கள் சாதிக்கப்பட்டது, அதாவது இப்படியாக ஒரு கூட்டமைப்பு சார்ந்தோ அல்லது ஒரு தனி கட்சியாகவோ சந்தித்து பேசினதன் மூலமாக அடுத்த கட்டமாக என்ன விடயங்கள் சரியாக கொண்டு வரப்பட்டது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அதே போலதான் இந்த கூட்டணியினோட சந்திப்பு அமையுமா? இது இவ்வாறு கேட்க இந்த கூட்டணிகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களை சந்திக்க இருக்கின்றார்கள். இந்த கூட்டணி பற்றின விடயங்கள் ஒரு பக்கத்துல பேசுவோர்களா இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் அண்மையில இந்த ஜூலை கலவரத்தின் போது வெளிக்கட சிறைச்சாலையில நடந்த அரசியல் கைதிகளுடைய மரணம் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான நினைவேந்தல் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்ற பொழுது துரைராசா ரவிகரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். நாங்கள் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கனுடன் பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த விடயங்களை பேசுகின்ற பொழுது நாங்கள் கும்பிட்டு கேட்காத குறையாதான் இந்த விடயங்களை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கன்கிட்ட கேட்டிருந்தோம். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்கின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார். இது விமர்சனம் என்றதை விட ஒரு குறைபாடாகவே இருந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். ஒரு குறையை நாங்கள் சொல்லி எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிலேயே அவர் சொல்லியிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே அதே கூட்டணியில பயணிக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள்ல ஒன்றாக இருக்கின்ற அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமாக இவ்வாறான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதே நேரத்துல இப்படியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்க, இவர்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கோட பேசி தமிழர்களுடைய அரசியல் தீர்வு திட்டங்கள் தொடர்பாக பேசுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த கட்சியில இருக்கிற ஒருவரே இவ்வாறான விடயத்தை முன்வைக்கின்றார். இந்த கட்சிகள் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கின்றது. முன்னுக்கு பின் முரணான ஒரு சிந்தனையை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கின்றதா என்கின்ற ஒரு விமர்சனம் ஒன்று
பலராலே முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு பக்கத்தால நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மேல ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு காலம் அல்லது வயதிலேயே நீடித்தல், அவர்கள் ஓய்வு பெறுகின்ற வயதிலேயே நீடித்தல் என்கின்ற அடிப்படையில பேசப்படுகின்றது. ஆனால் அதை அந்த விடயங்களை செய்வதற்காக பாராளுமன்றத்தில் ஒரு பெரும்பான்மை ஒன்றை பெறணும். இந்த இரண்டாம் குடியரசு யாப்பில் சொல்லப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் இதற்கான ஒரு முக்கியமான நகர்வுகளை எடுக்கணும் என்றால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெறணும். அந்த விடயங்களையும் அவர்கள் செய்யல. அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகளுடைய வயதிலேய நீடிக்கிறதால இருக்கிற வழக்குகள் அனைத்தையும் சரியான முறையில முடிப்பார்களா? நிலுவையிலேயே எத்தனையோ வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குல குற்றவியல் வழக்குகளே அதிகமாக இருக்கின்றன. இவ்வளவு வழக்குகளை முடிக்க வேண்டும் என்றால் இந்த நீதிபதிகளுடைய வயதெல்லைகளை நீடித்தல் சரியானதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் செய்ய வேண்டியது வெற்றிடங்களை நிரப்புதல். அதாவது எங்கெங்கெல்லாம் இந்த நீதிபதிகளுடைய வெற்றிடங்கள் இருக்கோ அந்த வெற்றிடங்களை நிரப்புதல். அதிகமாக நீதிபதிகளை உள்வாங்கிறது, நீதியரசர்கள் உள்வாங்கிறது. இப்படி உள்வாங்கிறதால தான் இருக்கிற வழக்குகளை எல்லாம் சரியான முறையில முடித்து கொள்ள முடியும். அதையெல்லாம் விடுத்து விட்டு நீதியரசர்களுடைய வயதிலேயே அதிகரித்தால் உண்மையிலே இதுல வழக்கல் முடியாது. எப்படி வெளியில பேசப்படும் என்றால் நீதித்துறை சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றது, நீதித்துறையில அரசு தலையீடு இருக்கின்றது, அவர்கள் தங்களுக்கு சாதகமானவர்களை அதிக காலம் வைத்திருக்கிறதன் மூலமாக நீதித்துறையினுடைய சுயாதீனத்தன்மையை பாதிக்க பார்க்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில தான் பேசப்படும். ஆகவே இந்த விடயங்கள் மத்தியில ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள் எடுத்த இந்த முடிவு நீதித்துறையினுடைய சுயாதீனத்தை பாதித்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த முடிவுகளை இவர்கள் பின்வாங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில அவர் தன்னுடைய ஒரு விமர்சனமான ஒரு கருத்தையும் நாமல் ராஜபக்ச அவர்கள் பொது வெளியில முன்வைத்திருக்கிறத காணக்கூடிய இருக்கிறது. அண்மையில பொதுஜன பெரமுனவுக்கான விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. மீண்டும் நாமல் ராஜபக்சனுடைய திருமண வயதுக்கு செலவான மின்சாரத்தினுடைய கட்டணத்தை இன்னுமே அவர்கள் செலுத்தல் என்ற விமர்சனம் மீண்டும் வந்திருந்த வழக்காக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. என்னதான் டிசம்பர் மாதம் அது ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் கூட இது பெரிய அளவிலான விமர்சனத்தை பொதுஜன பெரமுன மேலே ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே அவர்கள் மேல பல வழக்குகள் சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகின்ற ஊழல் வழக்குகள் சம்பந்தமான விடயங்கள் மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, ஜோதிஷ ராஜபக்ச, கொடபாய ராஜபக்ச என்று அவர்கள் மேல தொடர்ந்துமே இந்த வழக்கு சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அண்மையில சுயஸ்வர பண்டாரனுடைய 2 சம்பளம் பெற்ற வழக்கு கொடபாய ராஜபக்சவுக்கு ஒரு சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தி இருந்தேன்னு தான் சொல்லணும். ஆகவே இவ்வாறான விடயங்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல போய்கொண்டிருக்க, இன்னொரு பக்கத்துல இப்பொழுது பொதுஜன பெரமுன மேல ஒரு பெரிய அளவிலான விமர்சனங்கள் வந்திருக்கின்றது. அதே மாதிரி பொதுஜன பெரமுனவும் தாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்று காட்டுறதுக்காண்டி மீண்டும் அந்த விமர்சன அரசியல இந்த ஆளும் கட்சி பக்கம் போட்டிருக்கின்றார். இது வெறுமனே பொதுஜன பெரமுனம் மட்டும் சொல்கின்ற விமர்சனம் அல்ல. பெரும்பாலும் இந்த நீதியரசனுடைய வயதெல்லைகள் அதிகரிக்கப்படுறதால இந்த நீதித்துறையினுடைய சுதந்திரம் சவாலுக்கு உட்படுத்தப்படும், சுயாதீனமாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்கிற விமர்சனங்கள் பலராலே முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதை பார்க்கலாம் இதுல இந்த அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க போகின்றது என்றால் எல்லா பக்கத்தில இருந்தும் விமர்சனங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு பெரும்பான்மையை வைத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலேயே அவர்கள் சில முடிவுகளை ஒரு தன்னிச்சையாக எடுக்கின்றார்களோ என்கின்றது என்ன தோன்றுகின்றது. பார்க்கலாம் அவர்களுடைய முடிவு இந்த விமர்சனங்களின்பால் எவ்வாறு இருக்க போன்றது இந்த விடயத்துல என்பது. இது இவ்வாறு இருக்க வழக்கம் போல சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு விமர்சனத்தை மஹிந்த ராஜபக்ச மேல முன்வைத்திருக்கார். மஹிந்த ராஜபக்ச தான் கண்ணாடியை பார்த்தோண்டு கேட்கணும் இப்ப எல்லாம் நல்லமா என்ற மாதிரி கேட்கணும் சிங்களத்துல சொல்லியிருக்கிறார். ஒரு நேர்காணல்ல வழக்கமாக அவர் மஹிந்த ராஜபக்ச விமர்சிக்கிற ஒரு வாங்கொன்று இருக்கு. அதே மாதிரியான ஒரு விமர்சனம் இப்ப எல்லாமே நல்லமா என்றா என்ன அர்த்தம்டா இப்ப நாடு நன்றாக இருக்கின்றதா இல்லது ராஜபக்சக்கள் நன்றாக இருக்கின்றார்களா? நாடு இப்பொழுது அதல பாதாளத்துக்கு போனதுக்கும் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டதுக்கும் காரணம் ராஜபக்ச குலாமினர் தான் என்றத இப்பொழுது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் ராஜபக்சர்களுடைய ஊழலை வெளிக்கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைப்பாடுல இருக்கின்றார்கள். அப்படியான செயல்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெற்றிருந்த ராஜபக்சர்கள் இப்பொழுது நன்மதிப்பை இழந்திருக்கின்றார்கள். அதால மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இப்ப பொருட்களை எல்லாம் கட்டி கொண்டு போகலாம் என்ற அடிப்படையில் பேசுகிறார். பொருட்கள் எல்லாம் கட்டி கொண்டு போகலாம்டா என்னன்னா அரசியலை விட்டு வெளியேறலாம் என்கின்ற ஒரு விமர்சன கண்ணோட்டத்துல அவர் இதை சொன்னதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே அடுத்த கட்டமாக இந்த பொதுஜன பெரமுனையினுடைய அரசியல் எவ்வாறு இருக்க போன்றது என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தொடர் விமர்சனங்களும் தொடர் ஊழல் குற்றச்சாட்டுகளும் உயிர்த்தனர் தாக்குதல் சம்பந்தமான விடயத்துல கொடபாய ராஜபக்சவனுடைய வழக்கல் கொஞ்சம் இறுகி கொண்டு வருகின்றன. பெரும்பாலும் மற்றவர்களுக்கு இருக்கின்றது ஊழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். ஆனால் கொடபாய ராஜபக்சவுக்கு உயிர்த்தனர் தாக்குதல் என்ற ஒரு 200க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திலோ தொடர்பு இருக்கின்றது என்ற விமர்சனம் பேசப்படுகின்றது. கொடபாய ராஜபக்சவே
தன்னை பயங்கரவாத சட்டத்தின் கீழே கைது செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் அல்லது கைது செய்து தடுக்கும் முகமாக ஒரு மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் என்றால் அந்த கைது என்றது கிட்டத்தட்ட கொஞ்சம் கிட்ட வந்துட்டோ என்கின்ற அடிப்படையில் தான் பேசப்படுகிறது. பார்க்கலாம் இது தொடர்பாக இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதனை.